ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், சிஎஸ்கே டெவல்டு பிரெவிஸை பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. எஸ், டெவல்டு பிரெவிஸ் பேபி ஏபி அப்படின்னு சொல்லப்படுற டெவல்டு பிரெவிஸ் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர். அவர் இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனில் ஆக்சுவலி அன்சோல்ட் ஆனார். ஓகே, பட் ஆனால் என்ன மேட்டர்னா, அவர் இந்த SA20 ரொம்ப நல்லா விளையாண்டுருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு, கண்டிப்பா நான் நல்லா இது பண்ணி அடுத்த வாட்டி ஐபிஎல் இடத்த பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் ஆனப்பயே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் இந்த டெவல்டு பிரெவிஸை இவங்க எடுக்கலாம் சிஎஸ்கே, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆப்ஷன் அப்படி இருக்கு. ஸோ அதில் அவரை எடுக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சிஎஸ்கேவோட அந்த மிடில் ஆர்டர் வேற ரொம்ப சொதப்பலா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஆயுஷ் மந்த்ரியை சைன் பண்ணாங்க. அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. பட் ஆயுஷ் மந்த்ரியும் நல்ல பிளேயரு, ஸோ அவரும் உள்ள வந்தா நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆளுங்க அந்த சின்ன பசங்க மேலாம் அந்த அளவுக்கு கண்ணு வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி ஆயுஷ் மந்த்ரி மேல வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த குர்ஜ்பனீத் சிங் இருந்தார்ல, அவர் தமிழ்நாட்டுக்காக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அவரு ரூல்ட் அவுட் திடீர்னு அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. எஸ், அவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆமா, அதனால இப்போ நாங்க டெவல்டு பிரெவிஸை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நிறைய பேர் இப்படியே கையை உடைச்சிட்டீங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இன்ஜுரி அப்படின்னா டீம்லாம் வெளில அனுப்ப முடியாது. ஐபிஎல் கமிட்டிலேருந்து அவங்க வச்சிருக்க அந்த மெடிக்கல் இது இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு இவர் ரூல்ட் அவுட்டா இல்லையா, இவரால் விளையாட முடியுமா இல்லையான்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். ஓகே, அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். அது தெரியாமலே நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஜ்பனீத் சிங் ஆக்சுவலி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுல இருந்தே அவர் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜூர்டா தான் இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு பதிலாக டெவல்டு பிரெவிஸ் உள்ள வந்திருக்காரு. 2022ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் மும்பைக்காக விளையாட ஆரம்பிச்சாரு. ரெண்டு வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். 10 மேட்ச் 230 ரன், 49 தான் ஹையஸ்ட் ஸ்கோர், 134 ஸ்ட்ரைக் ரேட்ல பாத்தீங்கன்னா இவர் விளையாண்டுருக்காரு. பவுலிங் போட்டு எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிற ஒரு மேட்ச். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் விக்கெட், அது ஒரு விக்கெட், அதுவுமே விராட் கோலி விக்கெட் தான். ஓகே, அப்போவுமே மும்பை இவரை எடுத்திருந்தாலும் மும்பை கூட போட்டி போட்டது யார் தெரியுமா? அப்பையில சிஎஸ்கே தான். எஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே இவரை ஃபைன் பண்ணி இவர் வேணும் அப்படிலாம் யோசிச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த அண்டர்-19 கிரிக்கெட்ல இவர் ரொம்ப நல்லா ஆடினார், அதனால. பட் அப்போ எடுக்க முடியல. அப்புறம் மும்பை வச்சிருந்தாங்க, மும்பை கழட்டி விட்டாங்க. திருப்பி ஆக்ஷன்ல வேற யாரையுமே சீண்டல. இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையுமே ஒரு சூப்பரான விஷயம். ஆக்சுவலி டெவல்டு பிரெவிஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பேட்டருங்க, ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டர். எஸ், அவர் கண்ணா பின்னான்னு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கலாம் மாட்டாரு. நிறைய ஆத்தென்டிக் ரீடிங் ஷாட்ஸ் விளையாடுவாரு. ஆனா எப்படி ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆத்தென்டிக்கா செமையா அடிப்பாரு. சூப்பரா இருக்கும் விளையாடுறத பாக்குறதுக்கு. நோ லுக் ஷாட் அடிப்பாருங்க, அதெல்லாம் உண்மையிலுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த வருஷம் நம்ம நிறைய ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததே ஒரு பவர் ஹீட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த குறையை தீர்க்கிற மாதிரியே இப்ப டீம்ல 2 ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஆயுஷ் மத்ரேவும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். டெவல்டு பிரெவிஸும் பவர் ஹீட்டர் தான், அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. சீரியஸ்லி கேம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கலட்டி கையில கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர். ஈவன் தோ இவர் ரொம்ப ஈகரா இருக்காருங்க அந்த சவுத் ஆப்பிரிக்காலே இடம் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அண்டர்-19 விளையாண்ட அடுத்த வருஷமே இவர் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்குள்ள வந்துருவாரு, ரொம்ப கண்டினியூஸா ஆடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐபிஎல்ல வாய்ப்பு அதே மாதிரி கிடைச்சிச்சு. ஆனா இவருக்கு மேட்சஸ் வாய்ப்பு பெருசா கிடைக்கல. என்னதான் ஒரு 2-3 சீசன் இருந்தாலும், 2022, 23 இருந்தாரு, 24 கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் விளையாட முடியல. ஸோ அதனால அவரால் வேற எங்கேயுமே போய் பெர்ஃபார்மும் பண்ண முடியல. ஒரு சில டவுன் ஃபால் இருந்துச்சு உண்மையிலுமே. அதனால இந்த சவுத் ஆப்பிரிக்கா சைடே போக முடியல. அப்பதான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அந்த இடத்த பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஓகே, இப்போ அவர் அங்க ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கிறதுனால இவருக்கு கண்டிப்பா வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணணும். அதான் சும்மா ப்ரூவ்லாம் இல்ல, வேற மாதிரி ஒரு இது கொடுத்தாதான் இவரால் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்குள்ளேயே போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்ல தொக்கா மாட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 2 விஷயம் தான், சிஎஸ்கேக்கும் இந்த நேரத்துல ஒரு நல்ல பிளேயர் தேவை, டெவல்டு பிரெவிஸுக்கும் ஒரு நல்ல டீம் தேவைன்னு இருந்தப்போ இது எல்லாமே இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. பட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, ப்ரோ இவர் விளையாடுவாரா, ஆரம்பத்திலேருந்தே முதல் மேட்ச்ல இருந்தே விளையாட விடுவாங்களா அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றீங்க. கண்டிப்பா விளையாடுவாருங்க, விளையாடாமலாம் இருக்க மாட்டாரு. முதல் மேட்ச்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இவர் விளையாடுவாரு. எஸ், எனக்கு தெரிஞ்சு மும்பை மேட்சுக்கே இவர் அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இந்த டிராவல் ஃபெட்டிக் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் விளையாடாம அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து அவர் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ்
சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ ஒரு நியூஸ் படிச்சேன், அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு ரீச் ஆயிடுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் பிராக்டிஸ் அண்ட் அந்த ரெஸ்ட் ரெக்கவரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே வந்து விளையாடுவாராங்கிறது தெரியல. பட் இல்லைனாலும் அடுத்தடுத்த மேட்சஸ்ல இவரை நம்ம பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர்ல பயங்கரமா ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா விளையாடுவாரு. அண்ட் அவர் வேணும்னா பவுலிங்கும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், சின்ன பையன், ஃபியூச்சருக்கு பயங்கரமா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எஸ், எனக்கு தெரிஞ்சுங்க இந்த சீசன் ஆல்மோஸ்ட் போயிருச்சுங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே இங்கேருந்து வந்து பிளே ஆஃப் போய் கப் அடிச்சு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்க சான்சஸ் இருக்கு. ஆனால் நடக்குமா அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து எனக்கு தெரியல. ஓகே, நடந்தால் நடக்கலாம், நடக்கலன்னா இல்லை தான். பட் நம்ம கொஞ்சம் பாயிண்டாக பேசணும் அப்படின்னா 90% நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு தோல்வி இல்லை 2 தோல்வி வந்தாலே முடிஞ்சிருச்சாங்க. ஓகேவா? பட் ஆனால் ஃபியூச்சர் பாருங்க, நீங்கள் அடுத்த வருஷத்தில் நீங்கள் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் திரும்பி வந்துருவாரு. இன்னொரு சைடு வந்து ஷேக் ரஷீத் இருப்பார், ரச்சின் ரவீந்திரா இருப்பார், ஆயுஷ் மத்ரே இருப்பார், டெவல்ட் பிரிவிஸ் இருப்பாரு. இன்னும் நீங்க ஒரு சில வேண்டாத பிளேயர்ஸை கலட்டி விட்டுட்டு நீங்க ஆக்ஷனுக்கு போயிட்டு மினி ஆக்ஷன்ல இன்னும் 2 பிளேயரை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டீம் வந்து ஒரு யங் டீமா, ஒரு இந்த டாடி ஆர்மியா இல்லாம ஒரு பயங்கரமான யங் டீமா நல்ல கோரா செட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகலாம். டெவல்ட் பிரிவிஸ் மாதிரி பிளேயர் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க ஃபியூச்சருக்கு. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஆப்வியஸ்லி வந்து அவர் அடுத்தடுத்து பெரிய இதுவா மாத்தலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. பட் நல்ல பிளேயர் தான், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். அண்ட் வந்த வேகத்துக்கு என்ன பண்ணுவாருங்கிறது தெரியல. பட் சிஎஸ்கே ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, அவ்வளோதான். உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆயுஷ் மத்ரியை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர் பற்றி ரொம்ப நல்லா பேசியிருக்கேன், அதில் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.